ஒரு சின்ன கிராமம். அங்க 2 பேர் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன். கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனா படிச்சான். அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான். வியாபாரம் பண்ணனான். பணம் சேர்ந்தது. பட்டணத்துல பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்திலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான். பள்ளிக்கூடம் போகல, படிக்கல. அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில எங்கும் போனதில்லை. அதனால வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ற. நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கேன்னா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறி மட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது. காற்று வந்தது. இவன் ஆச்சரியமா அண்ணாந்து பார்க்கறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோட விரல் நுனியில, இதை தொட்டா போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா. அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே, ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுவத்தி இருந்தா கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்க்கறான். அவன் இதை கவனிச்சான். என்ன ஆச்சரியப்படுற, இப்ப பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான். அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான். அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதுல பாத்தியா, எல்லாம் என்னால முடியும், எல்லாம் விரல் நுனியில இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்றான் அவன். இந்த சமயத்துல தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்து ஆளுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இருட்டாக்கி விட்ட, வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா. மின்சாரம் போயிட்டுது, அதனால விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா. ரேடியோவை பாட வையன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்ற, எல்லாம் விரல் நுனியில, என்னால தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னா. இப்ப அந்த நான் எங்க போச்சு அப்படின்னு கேட்டானா இவன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்னைக்கு நம்மள பல பேர் நினப்பு இப்படிதான் இருக்குது. அதனாலதான் அப்பப்ப அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மால் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில படுத்திருந்தான். உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்க வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனிய காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்றேன்னார். இந்த விரல் நுனிய எங்க வீட்டு சுவத்துல வச்சேன், உடனே என்ன ஆஸ்பத்திரியில கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்துல விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்ல சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.